அறிவு வளர்க்கும் ஆத்திச்சூடி கதைகளில் இன்று நாம் காண இருப்பது எண் எழுத்து இகழேல். எண் என்பது கணித நூல், எழுத்தென்பது இலக்கண நூல். கணித நூலையும் இலக்கண நூலையும் இகழாமற் கற்க வேண்டும். இவற்றை பெரும் பயனில்லாததாக கருதி இகழக்கூடாது. இவற்றை நன்றாக கற்று அறிவடைந்தவனுக்கே ஞான நூல்கள் தெளிவாக விளங்குமாகையால் கணிதமும் இலக்கணமும் ஒருவனுக்கு கண் போல் முக்கியமானவை. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று சொன்னதும் இந்த காரணத்தினாலேதான். முன்காலத்தில் அவந்தி தேசத்தில் ராஜவல்லபன் என்ற மன்னன் அரசாண்டு வந்தனன். அவன் மகன் மிகுந்த அழகுடையவனாக இருப்பினும் எழுத்து வாசனை இல்லாத முழு மூடனாய் இருந்தான். அதனால் ராஜவல்லபன் தன் மகனை அரசாட்சிக்கு யோகியன் அல்ல என்று கருதி தேசத்தை விட்டு ஓடிப்போக ஆணையிட்டான். ராஜகுமாரன் தனது சொந்த நாட்டை விட்டு நீங்கி தென்னாட்டிற்கு சென்று சோழராஜன் தலைநகராகிய காவிரி பூம்பட்டினத்தில் புகுந்து ராஜவீதியில் போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது அரண்மனை உபகரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த சோழன் மகள் அந்த அரசிலங்குமரன் பேரழகை கண்டு ஆசை கொண்டு தன் எண்ணத்தை அவனுக்கு தெரிவிக்கும்படி ஓரோலை நறுக்கில் அவனை அன்று மாலை நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு வசந்த மண்டபத்திற்கு வரும்படியாக எழுதி அவன் எதிரில் போட்டான். எழுத்தறியா மூடனான அரசகுமாரன் அந்த ஓலை சூழலில் எழுதினது இன்னதென்று அறியாதவனாய் அதனை தெரிந்து கொள்ள விரும்பி அவ்வூருக்கு வெளியில் ஒரு பாழ் மண்டபத்தில் வசித்து வந்த ஒரு தொழு நோயாளினிடத்தில் அதனை காட்டினான். அவன் அரசகுமாரனை வஞ்சித்து ராஜபுத்திரியை அடைய விரும்பி அவனை நோக்கி, இனி நீ இங்கிருந்தால் உன் தலை போய்விடும் என்று பயமுறுத்தி விட்டான். இதனை உண்மை என்று நினைத்த அரசகுமாரனும் உடனே ஊரை விட்டு ஓடினான். அன்றிரவு ராஜபுத்திரி இவன் வரவை எதிர்பார்த்து வசந்த மண்டபத்திற்கு வர அங்கு அதனை அன்றி குரூபியான ஒரு தொழுநோயாளி தன்னை வஞ்சித்ததை உணர்ந்து வெட்கத்தினாலும் துக்கத்தினாலும் தனது உயிரை மாய்த்து கொண்டாள். பிறகு சில காலம் கழித்து அந்த ராஜகுமாரன் மீண்டும் அங்கு வந்து தனக்காக ராஜகுமாரி உயிர் மாய்ந்த செய்தி அறிந்து தானும் அவள் பொருட்டு உயிரை மாய்த்தான். கல்வி அறிவில்லாத காரணத்தால் இவனும் மடிந்தான். தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.